இன்னைக்கு என்ன வீடியோ? ஓ இதுதானா பாக்ஸ். அது இல்ல, இது ஸ்மார்ட் போன்ல நம்பர் 1 பிராண்ட் Redmi Note 12 5G. எப்படி இருக்கு பாப்போமா? நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டீங்க ரெட்மியோட Note 12 சீரிஸோட அன்பாக்சிங் போடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக முதல்ல ரெட்மியோட Note 12 எப்பயும் போல தான் அவங்களோட பாக்ஸ் இருக்கு, பெருசா டிஃப்ரெண்டா இல்லை அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஹைலைட்டா கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ள அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல ஒரு மொபைல் இருக்கு, ஒரு டிபியூ கேஸ் இருக்கு, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அப்புறம் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், சிம் எஜெக்டர் பின். காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. இதை இப்படி வச்சிருவோம். இப்போ மொபைலை பத்தி பார்ப்போம். மொபைலை கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் வந்து கிடைக்குது. ரெட்மி வந்து எப்பவுமே அந்த ஃபீல் கொடுக்கறதுல மிஸ் பண்றதே கிடையாது. ஆனா பின்னாடி பார்த்தா பார்க்கிறதுக்கு கிளாஸ் பேக் மாதிரியே இருந்தாலுமே பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட்லயே கிளாஸ் பேக் கொடுத்த பிராண்ட், பட் பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. மேல ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள கேமராஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. 3 கேமராஸ் இருக்கு. டிசைன் வந்து எப்பயும் பெரும்பாலும் பார்க்குற ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கு. கீழே Redmi 5G அப்படின்னு சொல்லி சின்னதா பிராண்டிங் பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னா டிஸ்பிளேவை சொல்லலாம். ஆல்ரெடி இவங்க நிறைய மாடல்ஸ்ல கொடுத்த அதே விஷயத்தை தான் இதுலயும் பண்ணிருக்காங்க அப்படின்னாலுமே இந்த பிராண்டை தவிர பெருசா மத்த பிராண்டால கொடுக்க முடியல. பட் Redmi வந்து அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இதுல 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 260 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. 1200 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா பிரைட்டா இருக்கு, நல்லா ஷார்ப்பா இருக்கு. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் கலர்ஃபுல்லாவும் நல்லாவே இருக்கு. சோ நிறைய கஸ்டமைஸ் நம்மளாலும் பண்ணிக்க முடியுது. அவுட்டோர்ல நல்ல சன்லைட்ல யூஸ் பண்ணாலுமே டிஸ்ப்ளே வந்து நல்லா பிரைட்டா இருக்கு. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்மூத்தாவும் இருக்குது. டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. சோ ஓவராலா டிஸ்ப்ளே மாஸா இருக்கு. இது போக இது AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பட் 10 செகண்ட் வரைக்கும் தான் நம்மளால மேக்ஸிமம் வந்து செட் பண்ணிக்க முடியுது. அது கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டடா ஃபீல் ஆகுது. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷனா கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. 10,000 ரூபாய்க்குள்ளேயே ஒரு காலத்துல கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்தாங்க. பட் இப்போ பார்த்தா 3 எவ்வளவு நாளைக்கு தாண்டா இந்த 3 வச்சே காலத்தை ஓட்டுவீங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. இருந்தாலும் அவங்க பதில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அடுத்து அந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லேட்டஸ்டான Snapdragon 4th Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். பட் இவங்க இந்த ப்ராசஸரோட கொண்டு வந்ததெல்லாம் பெருசா ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த ப்ராசஸருக்கு ஏத்த பிரைஸ்ல கொண்டு வந்தாங்களா அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு. இந்த ப்ராசஸரோட ஆன்டிடு ஸ்கோர் அப்படின்னு நம்ம பார்த்தப்ப பிராண்ட் வந்து 4 லட்சம் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நம்ம செக் பண்ணப்ப 3,61,000 வருது. இது யூஸ் பண்ணி நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ்லாம் விளையாட முடியும். பட் பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லோ கிராபிக்ஸ்ல நீங்க விளையாண்டுக்க முடியும். அங்கங்க லாக் ஆகும், ஃப்ரேம் டிராப் இருக்கும். பட் ஓகே, இத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதோட நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க, அதுக்கு எல்லாமே இந்த ப்ராசஸர் வந்து ஓகேவா இருக்கும். அதுக்கு நல்லாவே இருக்கும். பட் 695 ஓட நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதோட கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் 695 அளவுக்கு இந்த ப்ராசஸர் வராது. இதெல்லாம் போக இது ஒரு 5G ப்ராசஸர். இதுவும் ஒரு 5G மொபைல். 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்தியால மேக்ஸிமம் இடங்கள்ல நீங்க 5G யூஸ் பண்ணிக்க முடியும். அதுல பெருசா ப்ராப்ளம் கிடையாது. அது போக UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீடும் நல்லா இருக்கும். LPDDR 4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இதோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் இருக்கு. அது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் கவர் பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் இருக்கு. செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. பெரிய அளவுல குவாலிட்டியான போட்டோஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. நல்லா பிரைட்டா இருக்கு. ஆனா கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில டைம் வந்து அந்த சேச்சுரேஷன், டெம்பரேச்சர் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஒரு சில டைம் வந்து நார்மலா இருக்கு. ரொம்ப ஓவர் பிரைட்டா இருக்கிற மாதிரி போட்டோஸ் வந்து சில நேரங்கள்ல இருக்கு. ரொம்ப வேரியேஷன்ஸ்ல இருக்கிறதுனால போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஷார்ப்னஸும் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டீசென்ட்டா தான் இருக்கு. பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன் கேமரால வைக்க வேண்டாம். அப்படியே வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் உங்களால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டீசென்ட்டா தான் இருக்குது. அடுத்து இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் கொடுக்குற மாதிரி 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அது போக 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா எப்படி பார்த்தாலுமே 1 மணி நேரத்துக்கு மேல டைம் ஆகுது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாலுமே ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பெரிய அளவுல பேட்டரி ட்ரெயின் ஆகுது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க நார்மலா யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் வந்து வரும். அதனால பேட்டரி பத்தி நீங்க பெருசா worry பண்ண தேவையில்லை. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுல அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் கொடுக்குறாங்க. Android 13 கிடையாது. Android 13ல நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே இவங்க Android 12ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 11 சீரிஸ் வந்து Android 11ல லான்ச் பண்ணாங்க. இப்போ 12 சீரிஸ் வந்து 12ல லான்ச் பண்றாங்க. சோ அந்த கவுண்ட்டுக்காக வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் 13ல லான்ச் பண்ணிருக்காங்க
பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது ஒரு பெரிய நெகட்டிவா நான் இந்த மொபைல்ல பார்க்குறேன். மற்றபடி எப்பயும் கொடுக்குற மாதிரி நிறைய ப்ளூடூத் இருக்கு, பட் ஒரு சில விஷயங்களை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. நிறைய ஷாமி ஆப்ஸ் இருக்கு, தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. அது போக இதோட அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது பிராண்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு 2 OS அப்டேட் கொடுப்போம், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மேக்ஸிமமா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 14 வரைக்கும் இதுல அப்டேட் வரும். அது வந்து பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் சொன்ன மாதிரி கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பட் டைம் வந்து முன்ன பின்ன ஆகலாம். ஸோ ஓவரால் சாஃப்ட்வேரை பொறுத்தவரைக்கும் ஓகே. அப்படியே இந்த மொபைலோட டாப்ல வந்தோம் அப்படின்னா இங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, எப்பயும் கொடுக்குற IR பிளாஸ்டர். ரெட்மியோட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த IR பிளாஸ்டருக்காகவே நிறைய பேர் வந்து இந்த மொபைல் ஃபோன் வாங்குறாங்க, ரிமோட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரிமோட் ஆப்ஷனுக்காகவே ரெட்மி மொபைலை எத்தனை பேர் வாங்குறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போக இங்க வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு. அதிலே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொஞ்சம் ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் டீசென்ட்டா இருக்கு. இந்த டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் இந்த டைம் வந்து கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, இங்க ஒரு மைக் இருக்கு. அப்படியே இங்க லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட், அதை ஓபன் பண்ணா அப்படின்னா இங்க ஹைபிரிட் ஸ்லாட் தான். ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு இல்லைனா 2 சிம் அந்த மாதிரி தான் போட்டுக்க முடியும். பட் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக கொடுத்துட்டனால இதை ஹைபிரிட்டா மாத்திட்டாங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருந்திருக்கலாம். இது போக எப்பயும் கொடுக்குற மாதிரி IP ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, IP53 கொடுத்துருக்காங்க. அது போக மொபைல் வந்து ஓரளவு ஸ்லிம்மாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 7.98mm இதோட திக்னஸ் இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே 188 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ரெட்மி மொபைல் அப்படின்னு பார்த்தாலே 200 கிராம் 205 கிராம் 210 கிராம் 225 கிராம் அப்படின்லாம் போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த மொபைல் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுல கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஓகே ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க வெயிட் மேனேஜ்மெண்ட். கடைசி அதோட பிரைஸ், இதுல மொத்தம் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, 4+128 6+128. இதோட பிரைஸ் நான் கேட்டது இந்த ஃபீல்ல நான் பாட்டு கேட்டேன், ஆனா அவர் எனக்கு கொடுத்தது. ஸோ இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரெட்மியோட நோட் 9 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ரெட்மியோட நோட் 10 வந்து 13,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் லான்ச் பண்ணாங்க. நோட் 11மே கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரைஸ் செக்மெண்ட்ல தான் லான்ச் பண்ணாங்க. அட்லீஸ்ட் நோட் 12 வந்து ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணியிருந்திருக்கலாம், 15,000 ரூபாய் வரைக்கும் கூட ஓகேவா இருந்திருக்கும். பட் இவங்க லான்ச் பண்ண பிரைஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து தலையே சுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி பிரைஸ் தான் அதிகமாக வச்சுட்டீங்க பரவாயில்ல, அந்த பிரைஸுக்கு ஏற்ற விஷயம் இங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் கேமரா அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்கா? ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த பிரைஸுக்கு ஏத்த ப்ராசஸர் இல்லைங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேருமே லேட்டஸ்டா இருக்கான்னு பார்த்தா இல்லைங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே பெட்டரா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. இல்ல ஆல்ரெடி உங்களோட நோட் 11 சீரிஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ரோ மொபைல் பார்த்தா கிட்டத்தட்ட இதே மாதிரி பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட தான் சேல் பண்றாங்க. ப்ரோ பிளஸ் ரெண்டுமே அதுல பாத்தீங்கன்னா இதே டிஸ்பிளே இருக்கு, இதோட பெட்டரான கேமரா பேக் இருக்கு, இதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே பெட்டரா இருக்கு. சாஃப்ட்வேர் மட்டும் கம்மியா தான் இருக்கு, ஆண்ட்ராய்ட் 11ல இருக்கு. சோ மத்த விஷயங்கள்லாம் அப்பவே பெட்டரா கொடுத்திருக்காங்க. சோ லேட்டஸ்டா லான்ச் பண்ண மொபைலுமே அதை விட பெட்டரா கொடுக்கணும். இங்க டிஸ்பிளே மட்டும் சேமா கொடுத்துட்டு மத்த விஷயங்கள் எல்லாமே ரெட்மியோட நோட் 11ஓட கம்பேர் பண்ணும்போது அப்கிரேட் பண்ணியிருந்தாலுமே பிரைஸை வந்து ப்ரோ சீரிஸ் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த பிரைஸ்க்கு இது ஓகேவா இருந்து நான் சொன்ன விஷயங்களா உங்களுக்கு ஓகே, நான் வாங்கினா ரெட்மியோட நோட் 12 தான் வாங்குவேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த ரெட்மி நோட் 12, நோட் 12 ப்ரோ, நோட் 12 ப்ரோ பிளஸ் இது மூணையுமே பத்தி நம்ம டீடைல்டா ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், எதை வாங்கலாம் எதை வாங்க வேண்டாம்னு சொல்லி. ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.